ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கான நாள் பார்த்தீங்கன்னா 28/8 வெள்ளிக்கிழமை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து மார்க்கெட் வந்து இப்போ லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து நான் வந்து எடுத்துட்டேன். பட் வந்து என்னால் சிஸ்டத்தில் உட்கார முடியல, லேப்டாப் வந்து உட்கார முடியல. ஸோ நான் வெளியே இருந்ததுனால மொபைல்லே நான் வந்து ட்ரேடை முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் பிளான் பண்ணபடி கால்ஸ் எடுக்கான ஒரு ட்ரேடு வந்து எனக்கு கிடச்சி அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன். ஸோ அகைன் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்து ஒரு புட் சைடுக்கான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு 700 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன். டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1443. ஓகே, ஒரு 1400 ரூபா பக்கம் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் போச்சுன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1250 ரூபா பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், அதாவது நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நேற்றைக்கான மார்க்கெட்டு, அதாவது வேலைக்கிழமைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டவுன் சைடு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைடு கொடுத்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 இண்டெக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ தான். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ, சென்செக்ஸ் அதேமாரி சேம். ஸோ 3 இண்டெக்ஸுமே சேமாக வந்து மூவ் ஆகுச்சுல நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸில் வந்து கால் சைடு தான் வந்து மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி நேற்று மார்க்கெட் முடிஞ்ச உடனே வந்து கணிச்சிட்டேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து எந்த மாதிரி நான் வந்து சார்ட் வந்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெரியும், புட் சைடு வருது மார்க்கெட், திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி திரும்ப புட் சைடு வருது. ஸோ கால் சைடு மறுபடி போகுது. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் புட் சைடு வந்துட்டு திரும்ப கால் சைடு போகிற மாதிரி போய் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னால், ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன நினச்சுன்னா சேம் அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து புட் சைடு வருது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னென்னு சொன்னால் ப்ரீமியம் டிகே வந்து ரொம்ப நல்லாவே ஆகும். ஸோ அந்த ப்ரீமியம் டிகேனால என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் இங்கே இவ்வளோ நேரம் வந்து ஹோல்டு பண்ணி டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1:30. ஸோ 1:30 டைமில் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஏரியாவை தொடுது. அதாவது இண்டெக்ஸ் வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகின பாயிண்ட்டை வந்து கரெக்டாக தொடுது. ஸோ தொடும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் வந்து கூட இருந்தாலும் குறையா இருக்காது. 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு லாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ வரதுனால என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொசிஷன் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ செல்லரோட எஸ்எல் வந்து இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருப்பாங்க. அகைன் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாதவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னால் காஸ்ட் டு காஸ்ட் நிறைய பேர் எக்ஸிட் ஆகிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன ஒரு லாஸ் எஸ்எல்ல வந்து ஓகே ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர் வந்து எல்லாரும் எக்ஸிட் ஆக என்ன ஆகுன்னு சொன்னால் அகைன் மார்க்கெட் வந்து திரும்ப மறுபடியும் டவுன் சைடு வந்து அடிக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் செல்லர்ஸ் வந்து ஓகே மறுபடியும் வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலேருந்து ஃபால் ஆகி வருது. ஸோ மறுபடியும் நாளைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வரும்போது செல்லர்ஸ் வந்து அகைன் வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ என்ட்ரி ஆன செல்லர்ஸ்லாம் என்ன சொன்னால் இன்னைக்கான டேட்டில் வந்து என்னமே மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நேற்றைக்கான மார்க்கெட்டில் வந்து எண்ட் ஆஃப் தி டேல யார் இருப்பாங்கன்னு பார்த்தா செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனோன்னு என்னதுன்னா கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பிடிஎஸ்டி ட்ரேடர்ஸ், அதாவது பை டுடே செல் டுமாரோ. ஸோ இந்த ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா செல் சைடு வந்து ஒரு 50-100 பாயிண்ட் கேப் டவுன் கிடைச்சாலும் சடனாக ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ்டி ட்ரேடர்ஸும் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இங்கேயும் செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இங்கேயும் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால் இந்த செல்லர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் இல்லைன்னா ஒரு கேப் அப். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட் இல்லைன்னா சின்னதாக ஒரு கேப் அப் இந்த ரேஞ்சுக்கு கேப் அப் கொடுத்துருச்சின்னு சொன்னால்
கண்டிப்பாக ஃப்ளாட்னாலும் சரி கேப் அப்னாலும் சரி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கால் சைடு போய் கண்டிப்பாக இவங்களோட ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லா ஸ்டாப் லாஸையும் வந்து மார்க்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. இப்போ இது வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து நேரத்தைக்கே ப்ரெடிக்ஷன் பண்ணது தான், அதனால நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்போ சார்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அதனால இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்படி நான் வந்து ஒருவேளை தப்பான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் என்னால் இந்த ப்ராஃபிட்டை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் என்னோட ப்ரெடிக்ஷனுக்கான ரிசல்ட், இந்த ப்ராஃபிட் தான் என்னோட ரிசல்ட் ஓகேங்களா. அதனால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விஷயம், நான் அதில் வந்து தலையிட விரும்பலை ஓகேங்களா. நான் சொல்கிறது வந்து ஓகே. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கான ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு டீசெண்டான கேண்டில் தான், பட்டு மேலே இருந்த ரிஜெக்ஷன் கீழே இருந்த ரிஜெக்ஷன். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு டோஜி கேண்டில். தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு டோஜி பின்பார் கேண்டில் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சமாக மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் பண்ணி டவுன் சைடு போகிற மாதிரி ஒரு சினாரியோ காமிச்சுது. இது என்னன்னு சொன்னால் செல்லர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த செல்லர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து யாருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நேத்தைக்கான செல்லர்ஸ் ஓகேங்களா. ஸோ நேத்தைக்கான செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்து மார்க்கெட் ஓகே கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு அகைன் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மேலே அதாவது கால் சைடு நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணி போகச்சுலே நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி கால் சைடு ஓகேங்களா. கால் சைடு என்ட்ரி ஆகி என்ன பண்ணேன்னு சொன்னால் ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் வரச்சுலே எனக்கு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே வரும்போதே நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1300 பக்கம் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அகைன் வந்து ஒரு 1200 பக்கம் ப்ராஃபிட் வந்துச்சு. அகைன் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது நான் என்ன பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து நான் வந்து புக் பண்ணிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1300 பக்கம் போனது அகைன் ஒரு 700 பக்கம் வரது போது நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் ஓகேங்களா. ஸோ விட்டுருந்தேன்னு சொன்னாலும் என்ன ஆகும்னு சொன்னால் பார்த்தா தெரியும், நான் வந்து இந்த இடத்துல விட்டுருந்தேன்னு சொன்னாலும் திரும்ப அகைன் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டைம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணி செகண்ட் ஹை வந்து போயிட்டு திரும்ப அகைன் கீழே வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் திரும்ப ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ கட் பண்ணதுனால ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டோட நான் வந்து வெளியே வந்துட்டேன். அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ட்ரேட் எப்போ கிடச்சின்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் என்ட்ரி ஆகிட்டேன், அதாவது புட் சைடு என்ட்ரி ஆகிட்டேன். ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வச்சு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்க செல்லர்ஸோட ஓகேங்களா, இந்த ஏரியாவில் இருக்க செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வரும்போது இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஹிட் ஆயிரும். ஸோ அகைன் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகி மார்க்கெட் கொஞ்சமாக ஒரு லாஸ் ஒரு 400-500 பக்கம் லாஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன் ஓகேங்களா. கரெக்டாக இந்த இடம் பிரேக் பண்ணி கீழே வரும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது ட்ரேட், கிட்டத்தட்ட 24,400 புட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு 760 ரூபா ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடு வந்து நேற்றுக்கான மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் 15 to 30 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி அதன் மூலமாக தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு மேலே போயிருக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு 15 to 30 மினிட்ஸில் வந்து நம்ம முடிவு பண்ணுறது தான் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி இங்கே உள்ள செல்லர்ஸோட அதாவது
இந்த ஏரியாவில் உள்ள செல்லர்ஸ் இந்த ஏரியாவில் உள்ள செல்லர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து டவுன் ட்ரெண்ட் அடித்து இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட் வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ ஃபர்தராக என்ன வீக்கெண்ட் ஆயிடுச்சு, சாட்டர்டே சண்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். திங்கக்கிழமை வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். ஓகேங்களா? வீடியோ வந்து கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, நம்மளை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.